புதிது 1987ஆம் ஆண்டில் வெளிவந்த இந்த திரைப்படம் திருப்புமுனை திரைப்படம். இந்த வேதம் புதிது திரைப்படத்தை வெளியிடக்கூடாது, அதற்கு சென்சார் தரக்கூடாது என்று காஞ்சி மடமே மறைமுகமாக எதிர்ப்பை கிளப்பியது என்று சொல்லுவார்கள். அதனால் அந்த படம் வெளியிடக்கூடாது, அதற்கு சென்சார் தரக்கூடாது என்று பெரும் கெடுபடி எல்லாம் நடந்தது. அந்த படமே வராது என்கிற நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அந்த படத்தை நானே வந்து பார்க்கின்றேன். அதில் என்ன தவறு இருக்கிறது, என்ன குறை இருக்கிறதை பார்த்து நானே நிவர்த்தி செய்கிறேன், அந்த படம் நிச்சயமாக வெளியாகும் என்று சொன்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த படத்தை அவரே AVMG தியேட்டரில் வந்து பார்த்து அந்த படத்தை வெளியாவதற்கு பெரும் பாடுபட்டார். அந்த படம் வேதம் புதிது திரைப்படம் வெளியாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் புரட்சி தலைவர். அந்த வேதம் புதிது படத்தை பற்றி தான் இன்றைக்கு பார்ப்போம். பல்வேறு விமர்சனங்களுக்கு இலக்கானாலும் பல எதிர்ப்புகள் இருந்த போதும் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி எம்ஜிஆரால் வெளியான இந்த திரைப்படம் எம்ஜிஆர் பார்த்த கடைசி திரைப்படம். அந்த வேதம் புதிது 150 நாட்கள் பரபரப்பாக ஓடி வெற்றி பெற்ற திரைப்படம். வேதம் புதிது பாரதி ராஜாவும் சத்யராஜும் இணைந்து தந்த இரண்டாவது வெற்றி படம். தென் மாவட்டங்களில் ஆழமாக காணப்படும் ஜாதி பிரச்சனை மிக துணிச்சலாக கதையாக்கியிருந்தார் அறிமுக எழுத்தாளர் கண்ணன். இந்த கண்ணன் கதாசிரியர் கண்ணன் அவர் ஒரு பிராமணர் தான். அவரே தான் இந்த கதை பிராமணர்களுக்கும் எதிரானதாக கருதப்பட்டது. ஆனால் கதையில் அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டது. அதே சமயத்தில் வேதம் புதிது கண்ணன் என்றே அவர் அன்று முதல் அழைக்கப்பட்டார். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற காரணம் எம்ஜிஆர் உறுதியாக மேற்கொண்டது அந்த கதையில் உள்ள அழுத்தமான கதாபாத்திரங்களும் திரைக்கதையும் தான். வேதம் புதிது படத்தின் கதை சுருக்கம். கிராமத்தில் வசிக்கும் பாலுதேவர் ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் உதவிகள் தேவைப்படும் அனைவருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார். அவருடைய மகன் சங்கரபாண்டி நகரத்தில் படித்துவிட்டு கிராமத்துக்கு வருகின்றான். கிராமத்தில் வசிக்கும் நீலகண்ட சாஸ்திரிகள் மகள் தேவகியும் கிராமத்தில் வசிக்கும் நீலகண்ட சாஸ்திரி மகள் வைதேகியும் சங்கரபாண்டியும் காதலிக்கின்றனர். சாஸ்திரிகளுக்கு இந்த காதல் தெரிய வரவே பக்கத்து கிராமத்தில் வசிக்கும் தன் ஜாதியை சேர்ந்த ஒருவருக்கு தன் மகளை திருமணம் செய்து வைக்க திட்டமிடுகிறார். திருமணத்தை தவிர்ப்பதற்காக தான் தற்கொலை செய்து கொண்டதை போல நாடகமாடும் வைதேகி ஒருவர் வீட்டில் மறைந்து கொள்கிறார். நிஜமாகவே தன் மகள் இறந்து விட்டதாக கருதும் சாஸ்திரிகள் இதற்கு நியாயம் கேட்க சங்கரபாண்டியிடம் செல்கிறார். அப்போது ஏற்படும் வாக்குவாதத்தில் இருவருமே நீர்வீழ்ச்சியில் தவறி விழுந்து இறக்கின்றனர். சாஸ்திரிகளின் மகனான சங்கரன் அனாதையாக ஆதரவு காட்ட யாருமின்றி தெருவில் சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் தெருவில் நிற்பதை கண்ட பாலுதேவர் அவனை தன் வீட்டுக்கு அழைத்து வந்து தன் மகன் போல அவன் மீது அன்பு செலுத்துகிறார். சிறுவன் சங்கரனுக்காக தன் வீட்டில் மாமிசம் சமைப்பதை கூட நிறுத்திவிடுகிறார் பாலுதேவர். எப்போதும் தன் பெயருடன் ஜாதி பெயரையும் சேர்த்து பாலுதேவர் என்று கம்பீரமாக சொல்லும் தேவரிடம் ஒருமுறை சிறுவன் சங்கரன், பாலு என்பது உங்கள் பெயர், தேவர் என்பது நீங்கள் படித்து வாங்கிய பட்டமா என்று கேட்கின்றான். கன்னத்தில் அறைந்தால் போல கேட்கப்பட்ட கேள்வியில் நிலை குலைந்து போகும் அவர் தன் தவறை உணர்ந்து கொள்கின்றார். பாலுதேவர் பிராமண சிறுவனுக்கு ஆதரவு தந்து தன் வீட்டில் அடைக்கலம் கொடுத்திருப்பதற்கு ஊர் மக்கள் அனைவரும் திரண்டு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். அப்போது ஏற்படும் கலவரத்தில் பாலுதேவர் கொல்லப்படுகிறார். ஜாதி வேற்றுமைகளை மறந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் தான் இறப்பதற்கு முன் தெரிவிக்கின்றார் பாலுதேவர். தன் ஜாதி அடையாளமான பூநூலை கழற்றிவிட்டு வளர்ப்பு தந்தையான பாலுதேவருக்கு கொல்லி வைத்து இறுதி சடங்கை நிறைவேற்றுகிறான் சிறுவன் சங்கரன். படத்தில் முன் தோன்றியவர்கள் சத்யராஜ், சாருஹாசன், நிழல்கள் ரவி, கடலோர கவிதை ராஜா, ஜனகராஜ், இளவரசு, மாஸ்டர் தாசராதி, சரிதா, அமலா. திரைக்கு பின்னால் தோன்றியவர்கள் பாடல்கள் வைரமுத்து, இசை இளையராஜா, படத்தொகுப்பு பி மோகன்ராஜ், ஒளிப்பதிவு பி கண்ணன், கதை வசனம் கண்ணன், தயாரிப்பு எஸ் ரங்கராஜன், திரைக்கதை இயக்கம் பாரதி ராஜா. முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறப்பதற்கு முன்பு கடைசியாக பார்த்த திரைப்படம் வேதம் புதிது இதுதான்.
சமூக பிரச்சனைகளை சிறந்த முறையில் வெளிப்படுத்தியதற்காக சிறந்த படத்துக்கான தேசிய விருதை பெற்ற படம் வேதம் புதிது. மேலும் பி. மோகன்ராஜ் சிறந்த படத்தொகுப்பாளருக்கான தேசிய விருதை இதே படத்திற்காக பெற்றார். பிலிம்பேர் பத்திரிகையின் சிறந்த படத்திற்கான விருதை தயாரிப்பாளர் ரங்கராஜனும் சிறந்த நடிகருக்கான விருதை சத்யராஜும் இந்த படத்திற்காக பெற்றனர். இந்த படத்தில் இடம்பெற்ற கண்ணுக்குள் 100 நிலவாம் பாடல் மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. திரும்பிய பக்கமெல்லாம் அந்த பாடல் ஒலித்தது. எதிர்ப்புகளை மீறி எம்ஜிஆரின் முயற்சியால் வெளியான வேதம் புதிது மாபெரும் வெற்றி பெற்றது, பல விருதுகளை வென்றது. இப்படி புரட்சித் தலைவர் பல நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார். நல்ல படங்கள், திரைப்படங்கள் வெளி வருவதற்கு அவர் உறுதுணையாக இருந்தார் என்பதற்கு இது ஒரு சான்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.